ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் கொல்லையெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். 2 ஆள் வச்சு தான் சுத்தம் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப செடி அதிகமாக இருந்தது. எங்கள் ஆச்சியும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இறால் தான் வாங்கியிருக்கோம். இறால் குழம்பு தான் வைக்கிறோம். பாருங்கள். பெருஞ்சீரகம் போட்டுக்கிட்டு இருக்கான். வெங்காயம் போட்டுங்க கடிச்சு. தக்காளி போட்டுக்கிட்டு பச்சை மிளகா போடுறோம். இன்னொரு வரவு எடுத்து வைக்கிறது. 800 வரவு எடுத்து வைக்கிறேன்டீங்களா? இன்னொரு வரவா எடுத்துரும். இன்னைக்கு அடுப்பில் தான் நாங்கள் இறால் குழம்பு வைக்கிறோம். ஏன்னா கொல்லையில் வேலை செய்கிறாங்க. அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும், எங்களுக்கு வேலையும் இங்கேயே முடிஞ்சிடும். அதனால் கொல்லையிலே உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லா காயும் போடுறோம். இறால் போட்டு தக்காளியெல்லாம் போட்டு வதக்கி நல்லா ஒரே குழம்பு தானே. வறுவலும் தான் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டா வேணாம், விடு. வெங்காயம் தக்காளி மட்டும் வேணா எடுத்து வை. ரொம்ப தக்காளி ஒரு பச்சை மிளகாவும் அப்படியே எடுத்து போடு. அப்படியே கொண்டு போய் அந்த இதில் போட்டு உள்ளே கேஸ் அடுப்பில் போட்டால் அது உப்பு, மிளகாத்தூள், புளி நான் போட்டுருக்கோம். மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சோண்டு போடுறோம். தூள் வறுக்கணும் குழம்புல. மஞ்சள் தூள் போட்டியா? மஞ்சள் தூள் போடல. உப்பு போடணும். குழம்பு நல்லா கொதி வரட்டி இறாலை போடணும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இறாலை இதில் போட்டுருவோம். உப்பு 2 போட்டியா? உப்பு போடல இன்னும். குழம்பு எதை போட்டுவோம்? குழம்பையா? குழம்பு எதை ஊற்றி போடணும்? போதும். குறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றணும். எல்லாத்தையும் ஊற்றமா வைக்கணுமா? கொஞ்சம் எல்லாத்தையுமே போட்டுரு. இருக்கு பாருங்க. வரவுலாம் நம்ம கிட்ட இருக்கு நிறைய. ஆனால் இது பற்ற வைக்க அலுப்பு போட்டுட்டு கொல்லை அடுப்புல மண்ணெண்ணெய் இருக்கு. நாங்கள் பேப்பர் வச்சு பற்ற வைக்கிறோம். நம்ம இதை பற்ற வைக்க அலுப்பு போட்டுட்டு சமைக்கிறதே இல்லை, சிலிண்டர்லேயே ஆக்கிடுறது. பிரியாணி சட்டி வச்சு நல்லா பிரியாணி செஞ்சோம். சட்டி வச்சு அந்த மாதிரி சட்டி அகலமா இருக்கு. 1 கிலோ நல்லா என்ன பண்ணுவாங்க, சூடா அந்த கறியை எடுத்து மேலே போட்டுருவாங்க. கறி எடுத்து தட்டு மேலே வைக்கிறாங்க. நல்லா புழுங்கி நல்லா வரும். நெருப்பு எடுத்து மேலே வைக்கிறோம். அப்படி போட உமா பண்ணிட்டு இருக்கு. பாதி மாரி இருக்கு. ஆனால் கடவுள் முருங்கைக்கீரை இருக்குன்னா அந்த இது கருவேப்பிலை இல்லை, கொத்தமல்லி தழை, புதினா இலை எல்லாத்தையும் இது போட்டு அரைச்சிட்டு முருங்கைக்கீரையிலேயே போடுறாங்க. முருங்கைக்கீரையும் தண்ணியை அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு அவருக்கு அரைச்சி அந்த பட்டை போட்டு கிராம்பு போட்டு அந்த இன்னொன்று 3 போட்டு வதக்குனாங்க. வதக்கி சரி கொஞ்சம் நேரம் ஆகும்.
இந்த கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டு வெள்ளை மசாலா மாத்திடலாம் சி. இதோ அங்க ஒரு யானை வச்சிருந்தானே. ஆமா இதோ சில்வர் அடுக்கு இருக்கு பாரு. ஆமா அது ஒன்றும் இல்லை, குழம்பு கரைச்சி தான். ரொம்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.